உலகங்களின் அனுபவம். ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், நமக்கு தந்தை கிடைப்பதற்கு முன்னே நமக்கு சூட்சும வதனத்தை பற்றியோ தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தந்தை நமக்கு சொல்கின்றார், அமைதி, அசைவு மற்றும் பேச்சு என்று. அமைதி என்பது பரந்தாமத்தில் இருக்கின்றது, அசைவு என்பது சூட்சும வதனத்தில் இருக்கின்றது, மற்றும் பேச்சு என்பது இந்த உலகியல் ஸ்தூல உலகில் இருக்கின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது தெரிந்திருக்கின்றோம், அமைதி என்பது பரந்தாமத்தில் நாம் அனுபவம் செய்கின்றோம். நாம் ஆத்மாக்களாக அங்கே இருக்கின்றோம். சூக்ஷ்ம வதனத்தில் நாம் அசைவுடன் இருக்கின்றோம். அதாவது படம் என்று கூட சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அங்கு அசைவு இருக்கும், ஆனால் பேச்சு இருக்காது. ஆதலால் அது ஊமை படம் என்று கூட சொல்லப்படுகின்றது. அங்கே சூட்சும வதனத்தில் நாம் பரிஷ்தாக்களாக இருக்கின்றோம். பிறகு இந்த ஸ்தூல உலகில் நாம் பேச்சில் வருகின்றோம். இந்த சரீரத்தை துணையாக கொண்டு நாம் பேச்சில் வருகின்றோம். ஆகையால் இந்த 3 உலகங்களின் அனுபவத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டுள்ளோம். முதலில் இந்த உலகமோ சொர்க்கமாக இருந்தது. அது பாரதத்தில் தான் சொர்க்கமாக இருந்தது. பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. பிறகு நாம் 84 பிறவிகளை எடுத்து, அதாவது பாரதவாசிகளோ 84 பிறவிகளை எடுக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் பாரதவாசிகளில் கூட 84 பிறவிகள் முழுதாக எடுப்பார்கள் என்று சொல்ல முடியாது. யார் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக 84 முழு பிறவிகளை எடுத்துள்ளார்கள். அந்த சொர்க்கமோ அமைதி மற்றும் சுகத்தின் அனுபவம் அங்கே அனைவருக்கும் இருந்தது. நாம் அனைவருக்கும் கூறுகின்றோம், அதாவது நாம் பிராமண ஆத்மாக்கள் அனைவருக்கும் கூறுகின்றோம், அங்கே சொர்க்கத்தில் சுகம், சாந்தி நாங்கள் அனுபவம் செய்தோம் என்று. இப்பொழுது நாம் அனைவருக்கும் நிரூபித்து காட்டுகின்றோம். எங்கே சுகம் மற்றும் சாந்தி மற்றும் செழிப்பு மற்றும் தூய்மை இருந்ததோ அந்த உலகம் மீண்டும் இப்பொழுது ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது இந்த சக்கரத்தை புத்தியில் நன்றாக வைத்துள்ளோம். இந்த முழு சக்கரமும் நமக்கு தெரிந்துவிட்டது. ஆகையால் இப்பொழுது நாம் முயற்சி செய்ய வேண்டும். சொர்க்கவாசியாக ஆவதற்காக நாம் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.